குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ யூனிட் 11ல் ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அண்ட் ஈத்தரில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். புக்கில் பேஜ் நம்பர் 105ல் நம்ம ஆல்ரெடி 11ல் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஹேலோ அல்கேன் அண்டு ஹேலோ அரீன்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது இந்த ஆர்எக்ஸ் அப்படிங்கிறது தான் அல்கைல் ஹேலைட். இப்போ அண்டர்லைன் பண்ண இல்லையா, அந்த ஆர்எக்ஸுங்கிறது என்னது அல்கைல் ஹேலைட். ஆர் அப்படிங்கிறது அல்கைல குறிக்கும், எக்ஸுங்கிறது ஹேலைட். இப்போ இந்த ஆறுங்கிறது அல்கைலாகவும் வச்சுக்கலாம், அல்லது ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அரையிலும் வச்சுக்கலாம், மூணாவதாக இருக்கிற அரை அல்கையில் வச்சுக்கலாம். இப்போ அல்கைல்னால் என்ன வரலாம், மெத்தில், எத்தில், ப்ரொபைல் பியூட்டில் இந்த மாதிரி வரலாம். எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஹேலஜன், குளோரின். இப்போ அடுத்தது வாட்டர். ஸோ இதெல்லாம் சேர்ந்தா இப்போ ஹச் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச்எக்ஸ் போயிட்டால் ஆர்ஓஹெச் ஆல்கஹால் வந்துடும். ஸோ இப்படி தான் நமக்கு ஆல்கஹால் உருவாகுது. ஸோ இப்போ ஆர் அப்படிங்கிறது என்னது, இங்கே அல்கைலையோ அரையிலையோ அல்லது அரை அல்கைலையோ குறிக்கும். அப்போ அல்கைல் அப்படின்னு என்னது மெத்தில், அப்போ ஓஹெச் அதில் சேர்ந்துருந்தால் அப்போ மெத்தனால். அடுத்தது அரைல் ஃபினைல் குரூப்பு, அது ஃபஸ்ட்டு அரைல் ஆல்கஹால் ஃபீனால் தான், C6H5OH. இந்த C6H5ங்கிறது அரோமேட்டிக் குரூப்பு, அதனால் அரைல்னு சொல்கிறோம். அதில் OH ஃபங்க்ஷனல் குரூப்பு அட்டாச் ஆகிருக்குது. ரெண்டாவது இதுதான், இந்த தான் நமக்கு அரோமேட்டிக்கில் ஃபஸ்ட்டு ஆல்கஹால் C6H5OHங்கிறது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அல்கைல் ஆல்கஹால். அல்கைல்னால் C6H5CH2, இதை பென்சைல்னு சொல்லுவோம். இந்த பென்சைல் ஆல்கஹால் OH குரூப் இதில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு 3 விதமான ஆல்கஹால் இருக்குது. ஸோ இப்போ இதில் நமக்கு அல்கைல் ஆல்கஹால் அப்படின்னா என்னென்னு புரியும். ஒரு அலிஃபேட்டிக் குரூப்பில் ஒரு ஹைட்ரஜன் போல் அரோமேட்டிக் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதை அல்கைல் ஆல்கஹால்னு சொல்லலாம். அப்படின்னா அரோமேட்டிக்கை குறிக்கும், அல்கைல்னா அலிஃபேட்டிக்கை குறிக்கும். அப்போ அரோமேட்டிக் குரூப் அலிஃபேட்டிக் கலந்துருக்கும், அதில் OH குரூப் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆர் அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்குறோம், ஹைட்ராலிசிஸ். இந்த அல்கைல் ஹேலைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் ஆல்கஹால் கிடைக்கும். அதில் ஹைட்ராக்சி சொல்லக்கூடிய OH குரூப்பு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த OH குரூப்பு தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு பார்த்திங்கன்னா மெனி ஆர்கானிக் காம்பவுண்டில் இந்த OH குரூப்பு அப்படியே பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. இன் அவர் பாடின்னு கூட சொல்லலாம். நம்ம பாடியிலையும் ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷன் நிறையா இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரைல் ஆல்கஹால். இது வந்து காமனாக நம்ம கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். எதுக்கு அப்படின்னா செல் மெம்பரேன், அதாவது நம்மளோட செல்களோட செயல்பாட்டுக்கு இது ரொம்ப முக்கியமானது, நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ். அடுத்தது தேர்ட் ஒன்று ரெட்டினால். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏல ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து கண் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ராப்பராக நம்ம கண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆல்கஹாலாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 3 விதமான பயனை கொடுக்குது. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, நிறைய ஆல்கஹாலோட அப்ளிகேஷன் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ கொலஸ்ட்ரால் சொல்கிறோம் இல்லையா, அந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது என்ன, செல் மெம்பரேன் இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த லாஸ்ட் ஓரத்தில் OH இருக்கா, அந்த OH இருக்கிறதுனால தான் OHங்கிறது என்னது ஆல்கஹால் குரூப், இந்த ஃபங்க்ஷனல் குரூப். அதனால் இதை ஆல்கஹால் டைப்பில் நம்ம போட்டுக்கோங்க. அடுத்து ரெட்டினால் விட்டமின் ஏல இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் OH லாஸ்ட் கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஐயை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ இது ரெண்டும் விட்டமின் ஏல இருக்கக்கூடிய இது இந்த பென்சின் ரிங்கில் அல்கைல் குரூப் அட்டாச் இருக்குது, லாஸ்ட்டாக OH இருக்குது. இது வந்து ஒரு ஆல்கஹால். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெய்லியும் பார்க்கக்கூடிய, அதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, நம்ம பாடியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆல்கஹால் இது. இது போக பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ஆல்சோ ஃபைண்ட் அப்ளிகேஷன் இன் மெனி ஏரியாஸ் இன் மெடிசன் இண்டஸ்ட்ரி. இப்போ மெடிசன் எடுத்துங்க, இண்டஸ்ட்ரி எடுத்துங்க. மெடிசனில் என்ன சார் யூஸ் ஆகுதுன்னா, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெடிசனில் வந்து இப்போ நமக்கு அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெத்தனால் பாருங்கள், மெத்தனால் இஸ் யூஸ்டு எஸ் இண்டஸ்ட்ரியல் சால்வன்ட். இப்போ இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுதா, CH3OH. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தனால், அது எப்படி எழுதலாம், C3H OH. இது இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. அடுத்தது ரெண்டாவது CH3OH. இதுதான் 3H பிரித்து போட்டுருக்காங்க, OH எல்லாம் பாண்டு வைஸாக பிரித்து போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து மெத்தில் OH மெத்தனால், மெத்தில் ஆல்கஹால் மெத்தனால், அதை தான் நம்ம சொல்கிறோம். CH3OH எல்லாம் பிரித்து எழுத. அடுத்தது ரெண்டாவது எத்தில் ஆல்கஹால்.
அண்ட் அடிட்டிவ் டு பெட்ரோல். பெட்ரோலுக்கு பதிலாக இது நம்ம இந்த எத்தில் ஆல்கஹாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டுக்கிட்டோம்னா நமக்கு பெட்ரோலுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைஎத்தில் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பெட்ரோலுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எத்தனால் எப்படி போடுறோம்னா CH3 CH2 OH. மூணாவது வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஆல்சோ என்னது ஸ்கின் கிளீன்சர் ஃபார் இன்ஜெக்ஷன். இப்போ டாக்டர்லாம் நமக்கு ஊசி போடும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு மருந்து வச்சு தேய்ச்சிட்டு போடுவாங்க. அந்த ஏரியாவில் எந்த ஒரு ஏரியாவில் இன்ஜெக்ஷன் பண்ணுறோமோ அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது கிருமி இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட க்ளீன் பண்ணக்கூடிய அந்த மருந்து என்னென்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ இப்போ நம்ம டெட்டால்லாம் நம்ம போட்டு புண்ணாச்சு காயங்கள் ஆச்சுன்னா கழுவுறோம் இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இது தான் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதை தான் நம்ம எத்தனால் CH3 CH2 OH எத்தில் ஆல்கஹால் சொல்கிறோம். இது மெத்தனால் இது எத்தில் ஆல்கஹால் CH3 CH2 OH. இந்த கார்பனில் 3 H அட்டாச் ஆகிருக்கு, இந்த கார்பனில் 2 H அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அடுத்து OH அட்டாச் ஆகிருக்கு. இது எத்தனால். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, CH3 CH3 OH, அதாவது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இதில் இந்த OH வந்து ரெண்டாவது கார்பனான CHோட அட்டாச் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள் ஹைட்ராக்சில் குரூப் வந்து என்னது ஆல்கஹால் கேன் பி கன்வெர்டட் இன்டு மெனி அதர் ஃபங்க்ஷன். இந்த ஹைட்ராக்சில் குரூப்புங்கிற ஆல்கஹாலை எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பாக வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இதுலேருந்து நிறைய கம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது ஹென்ஸ் ஆல்கஹால் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் ஆர் சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறான். சிந்தட்டிக்னா செயற்கையாக நிறைய ஆர்கானிக் காம்பவுண்டை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் ஆகுது. இந்த யூனிட்டில் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம், ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டி, யூசஸ் ஆஃப் ஆல்கஹால், அடுத்தது ஃபீனால் அண்ட் ஈத்தர்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம்.